அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், அதாவது இன்றைய கிடுக்குப்பிடி கேள்விகளும் கிடுக்குப்பிடி செய்திகளும் நம்ம பார்த்து விடலாம். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு சில அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, ஈரான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாமல் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் சவுதியில் போய் களமிறக்கிட்டாங்க. இதுமேட்டு சவுதியை தொட்டைங்க கெட்டைங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது ஈரானுக்கு கொடுத்த எச்சரிக்கையா இல்லை சவுதிக்கு கொடுக்குற ஒரு அரவணைப்பா அப்படின்றத பார்த்துடலாம். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ தற்போது வரை கிடைத்த செய்திகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக, ஒரு சூப்பர் அப்டேட்டாக எல்லா தகவல்களையும் நம்ம பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்திங்க ஐயா, இப்போ மனித இனம் தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எல்லை பகுதி இல்லை போர் சூழல் இப்படி அடிச்சுக்கிட்டு மனித இனம் ஒரு பக்கம் அது ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிட்ருக்கு. ஒரு பக்கம் அதாவது இந்த பூ உலகில் அமைதியாக பயணிக்கிறது பதில் எப்போ இந்த நவீன ஆயுதங்கள் இதெல்லாம் வந்துச்சோ, எப்போ இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் வந்துச்சோ, எப்போ நான் தான் சிறந்த நாடு அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே தோணுச்சோ, அப்போருந்தே இந்த பூ உலகில் அடுத்த கட்டம் எதோ தொடங்கிடுச்சு. சரி, மனிதர்களுக்கு 7 அறிவு இருக்கிறனால அப்படி தான் இருக்கும். அதனால் குரங்குகளே, இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னாங்கன்னா, உகாண்டாவில் அது ஒரு குறிப்பிட்ட காடு ஒன்று, அந்த காட்டில் 2015 வருஷத்தில் இதே மாதிரி குரங்கு கூட்டத்துக்கு 2 குரங்கு கூட்டத்துக்கு கடுமையான சிவில் வார், 2 குரூப்பாக பிரிஞ்சு, அந்த சிவில் வாரில் நிறைய ஆண் குரங்குகள் இறந்து போச்சான். அதுக்கப்புறம் ஆண் குரங்குகளோட வளர்ச்சி ரொம்ப கம்மியானதுனால சிவில் வார் அப்படியே குறைஞ்சி போச்சான். மறுபடியும் 2018 இந்த யுத்தம் மறுபடியும் பெரிய அளவுக்கு நடந்தது. அதாவது குரங்குகளுக்கு சொல்கிறேன், உகாண்டார்களுடைய காட்டு பகுதியில் பெரிய அளவுக்கு எஸ்கலேட் ஆச்சு. மறுபடியும் பெரிய ஒரு குரங்கு இனமே அழிக்கப்பட்டது, அவங்களுக்குள்ள சண்டானது. 2018 அப்புறம் மறுபடியும் இப்போ 2026 இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கான். இந்த மாதிரி பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டாக 2 குரங்கு கூட்டத்துக்கும் பயங்கரமான ஒரு சண்டையாக, உன் ஏரியா பெருசா என் ஏரியா பெருசா, என் தான் உண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமான சண்டையா. ஐயா, நாங்கள் தான் இப்படி 7 அறிவு படித்ததுனால கொஞ்சம் அதீத புத்திசாலித்தனமாக இருக்கிறனால இப்படி அடிச்சுக்கிறோம். குரங்க கூட்டமே நீங்களாவது கொஞ்சம் நிம்மதியாக இருங்கன்னு நினச்சா அப்படி நீங்களும் அடிச்சுக்கிட்டா எப்படி சொல்லுங்கள்? பூ உலகில் மனிதர்களுக்கு நிம்மதி இல்லைன்னு காட்டுக்கு பகுதியில் போனால் அங்கேயும் நீங்கள் அடிச்சுக்கிட்டு சத்தத்தை போட்டீங்கன்னா நியாயமாக சொல்லுங்கள் குரங்குகளே. கொஞ்சம் உங்கள் ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியாக வாழுங்க. பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆனால் இது சயின்ஸுக்கே ஒரு மிராக்கலாக இருக்கான். இந்த அளவுக்கு தொகுதிகளை பிரிச்சுட்டு குரங்கு கூட்டங்கள் அதாவது ஏரியா தாதா மாதிரி 2 தரப்புல அடிக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம் சயின்ஸில். இதை விட என்ன ஆச்சரியம், இன்னும் வரக்கூடிய ஆச்சரியம்லாம் பயங்கரமாக இருக்கும்ல. சரி, பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட சவுதியில் போயிட்டு இறங்கிட்டாங்க, போர் விமானங்கள்லாம் போயிட்டு பாதுகாப்புக்கு நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோம்ல. சவுதியில் போயிட்டு 13,000 வீரர்கள் இறங்குறாங்களாம். 10 முதல் 18 போர் விமானங்கள் அடங்கிய இராணுவ படையை ஆல்மோஸ்ட் அனுப்பிட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி இனி சவுதி மீது தாக்கல் நடத்தினால் அது நேரடியாக பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சமம். அந்த 13,000 வீரர்களுக்கு சம்பளம் கொடுத்து ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கிறது யார் அப்படின்னா சவுதி தான். ஆனால் அதே சமயத்தில் சவுதி யாருன்னா அட்டாக் பண்ணாங்கன்னா அணுகுண்டு பாய்ஸுக்கு கோபம் வந்துடும். அப்படி ஒரு அணுகுண்டு கடிச்சு தூக்கி போட்டாங்கன்னா அட்டாக் பண்ண நாடு அழிச்சிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஒப்பந்தம். அதுவும் இந்த ஒப்பந்தம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப உயிர் பெற்று ரொம்ப சீக்கிரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் அடின்னு அடிக்கும் போது இந்த ஒப்பந்தம் கொஞ்சம் செட் ஆகலை, இதுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தமே. அதனால் அவங்க இராணுவ வளர்ச்சிக்கும் அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் எல்லாமே சவுதி கூப்பிட்டு, பாகிஸ்தான் நீங்கள் என்னை கேன்சல் பண்ணிக்கிறியா, என் பணத்தை கொஞ்சம் திருப்பி கொடுக்குறியான்னு கேட்டது. அது இல்லாமல் யுஏஇ ஏற்கனவே அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டது. அதனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, தலைவா உங்களை விட்டா எனக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களை மீது தடை விதிச்சா கூட நீங்கள் தான் ஓடி காப்பாற்றுறீங்க, ஏதாவது பாக்கெட் செலவுக்கோ அவசரத்துக்கும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க, வட்டி இல்லா கடன் பில்லியன் கணக்கில் கொடுத்துருக்கீங்க, இப்போ என் இராணுவத்துக்கார உதவி செய்யணும்னு சொல்கிறீங்க, இந்த சமயத்தில் திருப்பி நான் எனக்கு கொடுப்பானா நான் எங்கே போவேன், உனக்கு என்ன தலைவா வேணும்னு எல்லாத்தையும் இறக்கவா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. இப்போ பெரிய அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்கள்லேருந்து எல்லாமே நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க பாகிஸ்தான் தரப்புலேருந்து. இன்னும் 2-3 நாளில் ரெடி ஆகிடுவாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் ஃபெயிலரு, மறுபடியும் தாக்கல் நடத்தினா ஈரான் சவுதி மீது தாக்கல் நடத்திடுவாங்களா? அப்போ ஈரான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கடின காலம். இங்கே பாருங்கள், அமெரிக்கா கூட அணுகுண்டு சீக்கிரம் போட மாட்டாங்க.
இஸ்ரேல் கூட போட மாட்டாங்க. ஆனால் இவங்களாம் மோசமான ஆளுங்க. யார்? பாகிஸ்தான்லாம். பாகிஸ்தானில் உட்காந்துக்கிற டீ கடையில் பேசுனீங்கன்னா கூட என்ன சொல்கிறாங்க, இந்தியா மீது அணுகுண்டு போட்டுட்டு தான் மற்ற வேலையை அப்படின்வாங்க. சாதாரணமாக டீ கடையில் கூட பேசிக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அக்கள் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறவங்க அவங்கலாம். அவங்க இப்போ 10,000 வீரர்கள் மேலே போய் இறக்கிட்டாங்க. பழையபடி ஈரான் சவுதி அரேபியா தொட்டாங்கன்னா கெட்டாங்க. பெரிய அளவுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ஈரான் சர்வே பண்ணுறதே கஷ்டம்ன்றாங்க. இப்போ பாகிஸ்தான் தரப்பில் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப உற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ஓட ஃபேஸ் 2 வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஆபத்து, அதை விட மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இவங்க துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ ஈரான் வந்து சவுதி அடித்தா பாகிஸ்தான் அங்கே அடிக்க போகுது, ஈரான் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது என்ன நடக்குன்னு தெரியல. இல்லை கம்பெனி அங்கேருந்து வேட்டியை மடிச்சுக்கட்டுன்னு ஐயா எனக்கு தெரியாதையா காது கேட்கணும்னு வராங்களான்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபேஸ் 2வில் இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சுது அப்படின்னா நாங்கள் இஸ்ரேல் அடிப்போன்றாங்க. இஸ்ரேலை பிரித்து மேய போகிறோம். இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இஸ்ரேல் நீங்கள் வந்து சும்மா எங்கள் மிடில் ஈஸ்டில் பதற்றத்தை ஏற்படுத்தி எங்கள் பங்காளிகளுக்குள்ளே சட்டை ஏற்படுத்தி எனக்கு பிடிக்கல. இனியும் நாங்கள் ஒதுங்கி இருந்துங்க அப்படின்னா எங்கள் மக்களுக்கு செய்யப்படுகிற துரோகம் அது. தயாராக இருங்க இஸ்ரேல். ஒரு ஹிட்லரை நாங்கள் வளர்த்து வைக்க முடியாது. இனி ஹிட்லரை ஒழிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. வீரர்களே தயாராக இருங்கள், களத்தில் நுழையுங்கள், தாக்குதலை நடத்துங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் வந்து உத்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு புரியுதா? இனி அரபு நாடுகள் என்ன நடக்க போகுதுன்றதை புரியுதா? யார் யார் எங்கெங்கே அடிக்க போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் வேற வழக்கமாக தனது எக்ஸ்ரத்தில் போட்டிருக்கிறாரு, அவ்வளோதான் நாங்கள் மறுபடியும் ஈட்டடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள், இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலருக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட முழுமையாக தொகுத்து அப்படியே அழகாக உங்ககிட்ட வழங்கணும்னு நினைக்கிறேன். இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் சும்மா அப்படி இப்படின்னு நான் சொல்லக்கூடாது, ரொம்ப டீட்டெயிலாக அப்படியே உங்ககிட்ட கொடுத்தனா நீங்கள் அதை கேப்சர் பண்ணிப்பீங்க, நேராக உள்மொழிக்கு அனுப்பிடுவீங்க. அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். நான் மற்ற விவகாரங்கள் நிறைய பேசணுன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கிறேன் நான். அதுவும் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் சொல்லுவாங்க சவுதிக்குள்ளார, அது ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேரலுக்கு மேலே உற்பத்தி பண்ணக்கூடியது. இப்போ ரீசெண்டாக தாக்குதல் பெருசாக பாதிக்கப்பட்டது. யார் தாக்கல் நடத்தினாங்கன்னே தெரியல, யாருமே கிரெடிபிலிட்டி எடுத்துக்கல. அதை இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்களாம், போர்க்கால அடிப்படையில் சரி பண்ணிட்டாங்களாம். இதுக்கப்புறம் எங்களுக்கு பாகிஸ்தான் வந்துச்சு, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. யார்? சவுதி அரேபியா. எங்கள் நண்பன் வந்துட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க, இனி எங்கள் நட்பு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. சரி, ரைட்டு. அதனால் இன்னொரு 2 அதிசயத்தை கூட பார்த்தேன் நான். வழக்கமாக பாகிஸ்தானுடைய கொடியை உயர்த்தின கப்பல் வந்து கொஞ்சம் அனுமதிக்காமல் இருந்தாங்க. பட் இன்னைக்கு காலையிலேருந்து பர்ஷியா கல்ஃபுக்குள்ளார வந்து 2 கப்பல் நீண்ட நேரம் நெடிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் 2 கப்பல் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சல்மார் அப்படின்ற கப்பலும், இன்னும் வந்து கைப்பூர் அப்படின்ற ஒரு கப்பலும் வந்து அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் 20% கப்பல் ஆல்மோஸ்ட் அப்படியே ஸ்மூத்தாக ஓரளவுக்கு போயிட்டுருக்குன்றாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான்கிட்ட கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஈரான், எதுவும் வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், சும்மா எடுத்தோம் கவுந்தெல்லாம் முடிவு எடுக்காதீங்க. அடுத்த கட்ட சீஸ்பயர் அக்ரிமெண்ட்டை நாங்கள் எப்போ என்னன்னு நாங்கள் டேட்டு சொல்கிறோம், நல்ல நாள் பார்த்துட்ருக்கோம். நல்ல நாள் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு கேது ஒன்றா இணைந்து வரும்போது ஒரு டேட்டை சொன்னோன்னா அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தோம்னா ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறாங்க போல். ஸோ அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து காலிபப் அவர்கள் நிறையா விஷயங்கள் சொன்னார். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, எங்களுடைய நம்பிக்கையை அமெரிக்கா இழந்து விட்டது. வழக்கமாக அமெரிக்கா கேட்குற விஷயங்கள் நாங்கள் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் இந்த தடவை வந்து பண்ணல. கேட்டால் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. வழக்கமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தாக்கல் நடத்த மாட்டாங்க. இதே மாதிரி தான் பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு லாஸ்ட் டைம் தாக்கல் நடத்திட்டாங்க. அதனால் எங்கள் நம்பிக்கையை பிரதானமாக இழந்துட்டாங்கன்றாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் 3 டெசையர் கப்பல் அனுப்புனாங்களே, அதுவாக இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு இரவு பதிவில் சொல்கிறோம். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய தோல்வி, இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்காக ஒரு வாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வரம்பு மீறிய நிபந்தனை கொடுக்குறாங்களாம். அதாவது கற்பனைக்கே எட்டாத ஒரு நிபந்தனையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த நிபந்தனையெல்லாம் ஏற்றுக்கலாம் முடியாது, நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன நிபந்தனைகள் கொடுத்தாங்க, இவங்க என்ன நிபந்தனைகள் கொடுத்தாங்கன்றதை பார்க்கலாம். நேட்டோ நாடுகள் இணைந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ஆல்மோஸ்ட்டு நாங்கள் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்க போகிறோம், நான் இருக்கிற வரைக்கும் நேட்டோ நாடுகள் இந்த அரபு நாடுகளுக்குள்ளே நுழைய விட மாட்டேன், முடிச்சிடும் கதையான்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். மனுஷன் அங்கே சீனாவில் போயிட்டு பயங்கர கடுமையாக நேட்டோ நாடுகளே
அப்படி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க, நான் இல்லாத சமயமாக பார்த்து சீக்கிரம் முடிவு எடுத்துடாதீங்கன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. லெபனான் பகுதியில் கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருந்தது. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 8 இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இஸ்ரேல் பெரிய அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு குண்டு போட்டார் டமார்னு. யார்? கனடானுடைய பிரதமர் மார்க் கார்னே அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய பாதுகாப்பு செலவினங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னா அதில் 70 ரூபாய் அமெரிக்காவுக்கே செலவு பண்ணுறோம். நம்ம எல்லை பகுதியை பாதுகாக்கிறதுலேருந்து ஒட்டு மொத்தமாக அப்போ நம்ம இங்கே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து பாதுகாப்புக்காக ஒதுக்குற மொத்த நிதியும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அவங்க ஜம்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளையே வந்து மிரட்டுறாங்க. ஓஹோ, இப்படி போகுது கதை. இதுக்கப்புறம் பேசிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த 70%லாம் அமெரிக்காவுக்கு கிடையவே கிடையாது. இனி பாதுகாப்பு நம்மளுக்குன்னு தனியாக பார்த்துக்கலான்ட்டாங்க. உடனே அவர் சொன்ன உடனே இந்த கூட்டத்திலேருந்து எந்திரிச்சு நின்று அதிர்வலைகள் ஏற்படுத்திய அளவுக்கான ஒரு கைத்தட்டல்களாக இருந்தது. பயங்கரமாக இருந்தது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடலாம்? அந்த இடத்துல அமெரிக்காவை விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோமான்றாங்க. இதே சூழ்நிலை தான் நேட்டோவை விட்டுட்டு அமெரிக்கா வந்தாங்கன்னா அங்கே நேட்டோ லாஸ் ஆகுதோ இல்லையோ இவங்களுக்கு தான் லாஸு. ஏன்னா இவங்க நிறைய வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயுத வியாபாரம் மிரட்டி அதோ வந்து விட்டது, இதோ வந்து விட்டது, ரஷ்யா பிடித்து விட்டது அப்படின்னு இந்த ஜெலன்ஸ்கி ஒரு ஆள் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. ஜெலன்ஸ்கி கொஞ்சம் டெய்லி வெடிஞ்சா போதும், நான் இன்னைக்கு வெடிஞ்சிச்சுங்க ஐயானா டயலாக். இன்னும் சற்று நேரத்தில் ரஷ்யா படைகள் ஐரோப்பாவுக்குள் நுழைந்து பிடிக்கப் போகிறது, நான் தான் எனது மார்பிலை தடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் டைலாக்கை பேசிகிட்டு இருப்பார். இந்த டைலாக்கை வச்சு அவங்க ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நேட்டோ நாடுகளை வெளியே வரேன்னு சொன்னாலுமே அவங்கள விட இவங்களுக்கு தான் ஆபத்து. அதை வந்து யார் உணர்த்துக்கிறாங்க அப்படின்னா கனடா சொல்கிறாங்க. கனடா என்ன சொல்கிறாங்கன்னா, யாரை மிரட்டுறது, நாங்கள் தான்ப்பா உங்களை மிரட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் சொன்னதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ஈஸ்டர் திருநாளுக்காக லீவ் விட்டாங்கல்ல, அந்த லீவை கூட உக்ரைன் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1971 வைலண்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். தொடர்ந்து தாக்குதல்களை எல்லை பகுதியில் நிகழ்த்தியிருக்காங்களாம். இவங்களும் பாருங்கள் உட்காந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? ரஷ்யாவும் பதில் தாக்கல் நடத்தாமல் ஐயா இந்த இடத்துல தாக்கல் நடத்திட்டாங்க 1, ஐயா இந்த இடத்துல தாக்கல் 2, அந்த மாதிரி டிக் அடித்தது மட்டும் 1971 இடத்துல வந்து வைலண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆல்மோஸ்ட் 2000 நோக்கி போயிட்டு இருக்கான். நான் இவங்களுக்கு லீவ் கொடுத்ததே தப்பாக போச்சு, அடிச்சு பிரித்து மேலாமான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில். அதனால் மறுபடியும் இந்த லீவ் முடிஞ்சு என்ன நடக்க போதோ தெரியல. பட் ஜெலன்ஸ்கி வந்து நாங்கள் சீஸ்ஃபயருக்கு ரெடியாக இருக்கிறோம், எப்போனாலும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், அமைதியை விரும்புகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ தெரியல. ஹங்கேரியில் பயங்கரமாக எலெக்ஷன் போயிட்டுருக்கு, படு ஜோராக போயிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. விக்டர் ஓர்பான் அவர் ஜெயிப்பாரா, எதிர்கட்சி தான் ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம எதிர்கட்சிகளுக்கு கூட்டம் அலையலையாக வந்து போடுகிறதுன்றாங்க. கொஞ்சம் ஓர்பனுக்கு டவுட்டு தான்ன்றாங்க. என்ன வரைக்கும் எப்போ ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து ஆதரவு கொடுத்தாங்களோ அப்போவே கொஞ்சம் டவுட்டுன்றாங்க. சமீப காலமாக ட்ரம்ப்பை எதிர்க்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க, ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுக்குறாங்க தோக்குறாங்க. அதை வந்து ஜெர்மனியில் அலைஸ் வைடில் அவர்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுத்தாங்க, தோத்துட்டாங்க. கனடாவில் மார்க் கார்னே அவர்கள் ட்ரம்ப்பை எதிர்த்தாரு, அழுக்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ட்ரம்ப்பை எதிர்க்கிறவங்க பெரும்பாலும் ஜெயிக்கிறாங்களாம். அதனால் கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அலையலையாக வருகின்ற கூட்டம், காசு கொடுக்காமல் வருகின்ற கூட்டம் தான் பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகுதுன்னு எதிர்கட்சிகள் வந்து பயங்கர ஒரு சந்தோஷம் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா ஹங்கேரி, நீங்கள்லாம் வந்து கூட்டத்தை கூட்டுவீங்க, ஓட்டாக மாற்ற மாட்டீங்கன்ற மாதிரி நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதி கட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். வீடியோவோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். முதல் விஷயம், அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய அது பேர் என்ன, மசாகான் அப்படின்ற ஒரு டாக் ஷிப் பில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கப்பல்களை கட்டும் தொழிற்சாலைகள். இந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலையில் இந்தியானுடைய ஷேர் ஹோல்டிங் மட்டும் கொழும்போ டாக்யார்ட் நிறுவனத்தோட 51% பங்குகளை வாங்கியிருக்காங்க. 249.5 கோடி மதிப்பிலான அந்த ஒப்பந்தம் மூலம் முதல் முறையாக அங்கே நாம் 51% மேலே ஷேர் வாங்கியிருக்காங்க. மேக்ஸ்கான் அப்படின்ற ஒரு துணை நிறுவனம் வந்து வாங்கியிருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1. 2வது, இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதியை வந்து கொஞ்சம் குறைப்பதற்காக, அதாவது டீசல் அண்ட் ஆயில், க்ரூட் ஆயிலை வந்து ரிஃபைனரி பண்ணி அனுப்புகிறாங்கல்ல, அதில் குறிப்பாக விமான எரிபொருள் ATF அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றதுக்கும் சேர்த்தி டீசல் ஏற்றுமதி வரி 21.5 55 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ATF வரி வந்து லிட்டருக்கு 29 42 ரூபாய் உயர்த்துறாங்க.
ஏன் இதை வந்து இந்த அளவுக்கு அதிரடியாக உயர்த்துனாங்கன்னா, இப்போ உள்நாட்டு தேவைகள் அதிகமாக இருக்கும்போது வெளிநாட்டினுடைய ஏற்றுமதியை குறைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை, பெட்ரோல் டீசலுக்கு பிரச்சனை இல்லை. அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் கூட முன்ன வந்து 40% இருந்தது, இப்போ 60% வந்து இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் ஃபுல்ஃபில்மெண்ட் அடையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏன்னா மறுபடியும் சேவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆல்மோஸ்ட் வார்த்தை மோதல்கள் அதிகமாகி விட்டது. இஸ்ரேல் கொஞ்சம் செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாங்க. கொட்டசாமி தயாராக இருங்க அப்படின்னு உத்தரவுலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் வந்து மிடில் ஈஸ்டில் மறுபடியும் இறக்கிட்டு இருக்காங்க. இது பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு கிடைக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு இரவு பதிவில் பார்த்து விடலாம், டீட்டெயிலாக பார்த்துடலாம். லண்டன், ஆஸ்திரேலியா, இன்னும் ஒரு சில நாடுகளில் வந்து ரேசா பலாவிக்கு எதிராக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது ஈரானுக்குள்ளார இதே ஆட்சி இருக்கணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. பட் வெளிநாடுகளில் ஃபுல்லாக அமெரிக்காவில் தொடங்கி மீதி இருக்கக்கூடிய மேக்சிமம் இருக்கிற நாடுகளில் ரேசா பலாவிக்கு எதிராகவும் ஆட்சி மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் நடக்கிறது. அதனால் ட்ரம்ப் அவர்கள் அதை குறிப்பிட்டு பாருங்கள், மக்கள்லாம் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.